இங்க இந்த நாய் ரொம்ப குட்டியா இருக்கு. இப்ப ஹை செக் பண்றாங்க. இது குட்டியா இருக்கறதால ரிஜெக்ட் பண்ணலாமா யோசிக்கிறாங்க. இதோட காலை மட்டும் மேல தூக்காடுது. சரி போனா போதுன்னு பாஸ் பண்ணி விடுறாங்க. இப்ப கிளாஸ்ல क्वेश्चन கேக்குறாங்க. எல்லா நாய்களுமே ஆன்சர் பண்ணுது. இதுவும் எக்கி கையை தூக்குது. இது கையை கூட யாருக்குமே தெரியல. இப்ப சாப்பாடு வைக்கிறாங்க. எல்லா நாயும் கரெக்டா சாப்பாடு எடுத்துட்டு போகுது. இது மட்டும் ஆன் பண்ணுது. ஆனா அந்த சாப்பாடு ஆஃப் பண்ண தெரியல. இதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது என்னன்னா கண்ணு தெரியாத ஒருத்தங்களை கரெக்டான இடத்துல கூட்டு போகணுங்கிறதா. இப்ப இந்த நாய் எவ்வளவு ட்ரெயின் பண்ணாலும் ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணிட்டே இருக்கு. இப்ப கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்பவும் தப்பு பண்ணிடுது. இப்ப இது ரொம்ப சோகமாயிடுது. அப்ப வெளியே பாக்குது. இப்ப இத மாதிரியே சில குட்டி நாய்களும் இந்த மாதிரி சாதிச்ச நாய்களோட போட்டோ எல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அதை பார்த்ததுமே இது அவங்களால முடியறப்போ நம்மளாலே முடியுங்கிற மாதிரி யோசிக்குது. இப்ப டெய்லி கிளாஸ்ல क्वेश्चन கேக்குறப்பெல்லாம் கீழே கொஞ்சம் புக்ஸ் வச்சு அது மேல ஏறி நின்னு கை தூக்கி ஆன்சர் பண்ணுது. இப்ப சாப்பாட்டு இடத்துல கூட கரெக்டா ஆன் பண்ணி எகிரி குடிச்சு ஆஃப் பண்ணிடுது. இப்ப இந்த பிளைண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா போகுது. கடைசி ஒரு செகண்ட் தப்பு பண்ணி அது வெளியே அமிச்சிடுறாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அது நேரத்தை வெளியே காட்டுறாங்க. உண்மையா கண்ணு தெரியாத ஒருத்தங்க ரோட கிராஸ் பண்ண பாக்குறாங்க. அங்க ரொம்ப பள்ளமா இருக்கு. பக்கத்திலே ஒரு ஜேசிபி கூட அவங்களை இடிக்கிற மாதிரி வருது. இந்த நாய் உடனே ஓடி போய் அவங்களை பத்திரமா ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு கிராஸ் பண்ணி விடுது. இப்ப இந்த நாயை ட்ரெயின் பண்றவங்களும் அதுக்கு எக்ஸாம் வைக்கிறவங்களும் இதை பாக்குறாங்க. பார்த்ததுமே இது பண்ணத பயங்கரமா பாராட்டி சூப்பர் ஹீரோ கொடுக்குற அதே மரியாதையும் கொடுக்கறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோட இருந்ததால அந்த நாய் வாழ்க்கையிலும் ஜெயிச்சு அது கொடுத்த டெஸ்ட்லயும் ஜெயிச்சிடுது. கடைசியா அது ஒரு சூப்பர் ஹீரோவாவே மாறிடுது.